Hi guys, this is our channel myKuttycity. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பரமக்குடி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை நான் எங்க ஏரியா பிள்ளையார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுதான் இந்த வருஷம் எங்க ஏரியா பிள்ளையார். ஆல்ரெடி நான் சின்ன சார்ட்ஸ்ல கூட வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா எங்க ஊர்ல நீங்க சிட்டிக்குள்ள எந்த இடத்துல பிள்ளையார் இருந்தாலும் அந்த பிள்ளையார் கண்டிப்பா கிருஷ்ணா தியேட்டருக்கு வந்து தான் இந்த ஊர்வலத்துல கலந்துக்க முடியும். அந்த கிருஷ்ணா தியேட்டருக்கு ரீச் ஆன லாஸ்ட் பிள்ளையாரே நாங்க தான். ஆல்மோஸ்ட் நாங்க வரும்போது எல்லா பிள்ளையாரும் அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஊர்வலமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்க தான் லாஸ்டா வந்த பிள்ளையார். இந்த வருஷம் எங்க ஊர்ல மொத்த பிள்ளையார் 54 to 60 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இந்த சின்ன பசங்களாம் எவ்வளவு ஜாலியா ஆட்டம் பாட்டத்தோட போயிருக்காங்க பாத்தீங்களா. எப்பவும் 4 to 5 மணிக்குள்ள கிருஷ்ணா தியேட்டர் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிரும். பட் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு, 6 மணி ஆச்சு. அந்த டைம்ல மலை மேகம் வேற ரொம்ப கருங்குமுன்னு இருந்துச்சு. பட் லக்கு என்னமோ அன்னைக்கு ஃபுல்லா மழையே வரல. இந்த வருஷம் எங்கள் ஊரில் எல்லாமே பெரிய சைஸ் பிள்ளையார் தான். எல்லா பிள்ளையாரும் 8 அடி 9 அடிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே டிராக்டர் எடுத்து வந்துட்டாங்க பிள்ளையாரை கரைக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிள்ளையாரையும் கவர் பண்ணியிருக்கேன். பட் எங்களுக்கும் பின்னாடி நிறைய பிள்ளையார் வந்துச்சுங்க. எல்லா ஏரியா பசங்களும் பயங்கரமான வைப்பில் டான்ஸ் ஆடிக்கிருந்தாங்க. பட் நான் மட்டும்தாங்க வீடியோ எடுத்துக்கிருந்தேன். எனக்கு இந்த வீடியோக்கு கம்பெனி கொடுத்தவங்க கூட போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் தெரிறாருல, இவர் தான் அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது. அதாவது நான் நாங்கள் 5 ரோட ரீச் பண்ணல. டைம் கரெக்டாக 8 மணி ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி 8:30க்கெலாம் நாங்கள் விநாயகரை கரைச்சிட்டு வீட்டுக்கே போயிடுவோம். பட் இப்போ 8 மணிக்கு இப்போ தான் பாதி தூரமே வந்திருக்கோம். சில ஏரியாவில் பேண்டு ட்ரம் செட்டு பிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வண்டியில் ஸ்பீக்கரை கட்டி டிஸ்கோ லைட் மாதிரி போட்டு பயங்கரமாக ஆடிட்டு வந்தாங்க. இன்னும் சில ஏரியாலாம் பிள்ளையாருக்கு லைட் செட்டப்புக்காக ஜெனரேட்டரை வண்டி பின்னாலே கட்டி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி ஒரு வழியா விநாயகரை கரைக்கிற இடமான பெருமாள் கோவில் படித்துறைக்கு வந்தாச்சு. அதாவது சித்திரத்தில் நடக்கிற ஆத்துக்குள்ள தான் இப்போ விநாயகரை கரைக்க போறோம். நாங்க இந்த இடத்த நாங்க ரீச் பண்ணல. டைம் கரெக்டா 9:46. இந்த வருஷம் பிள்ளையார கரைக்க எல்லாரையும் உள்ள விடல. அந்த பிள்ளையார கரைக்க 10 பேரோட சேர்ந்து மட்டும்தான் உள்ள வரணும். மற்ற எல்லாத்தையும் போலீஸ் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. இந்த வருஷம் எல்லா பிள்ளையாரும் ஆல்மோஸ்ட் பெருசா இருக்கிறதால கிரெயினை கொண்டு வந்து தான் பிள்ளையார பெல்ட்டை கட்டி தூக்கி அந்த கரைக்கிற இடத்துக்குள்ள இறக்கி வச்சாங்க. எப்பவுமே எங்க ஊர் விநாயகர் சதுர்த்தி அப்போ எங்க வைகை ஆத்துல தண்ணி இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி பெரிய சைஸ்ல பள்ளம் தோண்டி அதுக்குள்ள விநாயகரை போட்டு தண்ணி ஊற்றி கரைப்பாங்க. பட் இந்த வருஷம் தான் கிரெயினை கொண்டு வந்திருக்காங்க. கைஸ், நாங்களே 20 பிள்ளையாராக இருப்போம். எங்களுக்கு அப்புறம் கரைக்கிறதுக்கு எவ்வளோ பிள்ளையார் வரிசையில் நிற்குதுன்னு பாருங்கள். இது போக இன்னும் சில பிள்ளையார் ஊர்வலத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது.
ஃபைனலாக எங்கள் பிள்ளையாரை கறக்க வேண்டிய டைமிங் வந்துருச்சு. எங்கள் பிள்ளையார பெல்ட்டை போட்டுவிட்டு அந்த கிரெயினில் தூக்கி உள்ளே வச்சாச்சு கைஸ். நாங்கள் எங்கள் ஏரியா பிள்ளையாரை கரைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பில டைம் கரெக்டாக 10:45 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா பிள்ளையரையும் கரைச்சி முடிக்கல. டைம் வந்து கரெக்டாக 11:30 ஆயிடுச்சாங்க கைஸ். ஸோ இதுக்கு மேல் நம்மளால் இந்த இடத்துல இருக்க முடியும்னு சொல்லி கிளம்பி போனால் அப்போ பார்த்தா லைனில் வரிசையாக நிற்கிது கைஸ். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லைனாக நிற்கிற பிள்ளையாரை தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணல இந்த மாதிரி வியூ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மை குட்டி சிட்டிஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.